ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷெட்யூல் 2 படி எக்கனாமிக்ஸில் இந்தியன் எக்கனாமிக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த லெசனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய கமெண்ட்ஸில் நான் பார்த்தது என்னென்னா எக்கனாமிக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை எப்படி படிக்கிறது, அதில் நோட்ஸ் எடுக்கிறது இல்லை அதை படிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்த இந்தியன் எக்கனாமி லெசனை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஸ்டேட்ஸு, அந்த மினரல் ஓர்ஸு இல்லை எக்கனாமிக் திங்கர்ஸோட கான்ட்ரிபியூஷன், அப்படியும் இல்லைன்னா இந்த லிட்ரேச்சர் ரேஷியோ, செக்ஸ் ரேஷியோ, அதுக்கப்புறம் இந்த பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, பாப்புலேஷன், இந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸை தான் பார்த்தோம். இது மோரோவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே படித்த உடனே ஞாபகம் இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நான் வீடியோஸ்லேயே சொன்னேன், இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கடி இந்த வீடியோ ரெஃபர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் இந்த ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு மைண்டில் நிற்கும்னு. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லெசன் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த இந்திய பொருளாதாரமும் சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்க இந்திய பொருளாதாரத்தையும் தான் பார்க்க போகிறோம். மோரோவர் இந்த லெசன் அப்படியே நம்ம ஒரு கதை மாதிரி கொண்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் எதனா ஒரு விஷயம் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லெசன் ஆரம்பிக்கும் போதே டெய்லர் கவன் அப்படின்றவர் அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரீடம் இஸ் நெவர் டியர் அட் எனி ப்ரைஸ். இட் இஸ் த பிரெத் ஆஃப் லைஃப். வாட் வுட் அ மேன் நாட் பே ஃபார் லிவிங்? சொன்னவர் டெய்லர் கவன். அதாவது சுதந்திரம்னது எந்த ஒரு விலையும் கொடுத்து எந்த ஒரு பொருளையும் கொடுத்து வாங்க முடியாத ஒண்ணு. அது நம்ம மூச்சு காத்து மாதிரி. ஒரு மனுஷன் வாழ்றதுக்காக எதை தான் கொடுப்பான். அதாவது நம்ம சுதந்திரத்தை காசு கொடுத்து வாங்கவோ விற்கவோ முடியாது. அது நம்ம மூச்சு காத்து மாதிரி. மூச்சு காத்து எப்படி நம்ம நான் கொஞ்சம் வாழணும், மூச்சு காத்த கொடுங்க, இல்லை நான் சுவாசிக்கணும், மூச்சு காத்த கொடுங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா. அது நம்ம பிறந்ததுல இருந்து அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதை நம்ம நிறுத்தி கவனிக்க கூட அதில் நமக்கு ஒரு டைம் இருக்காது. நம்ம பாட்டு கேஷுவலா இருப்போம். இந்த யோகா கிளாஸ் அந்த மாதிரிலாம் போனாதான் இந்த பிரெத் இன் பிரெத் அவுட்ன்ற ஒரு அந்த சமயத்துல வேணா நம்ம அந்த மூச்சை இழுக்கிறது, மூச்சை விடுறது, இந்த மாதிரி விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது, நடக்கும்போது, தூங்கும்போது, இந்த மாதிரி டைம்ல கூட நமக்கு அந்த பிரெத் இன் பிரெத் அவுட் நடந்துட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் சுதந்திரமும். அது ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலுமே யாராலையும் கொடுக்கவோ எடுக்கவோ முடியாத ஒரு விஷயம். அது அவன் பிறந்ததுல இருந்து அவன் இறக்குற வரைக்கும் அவன் அந்த நாட்டுல வாழ்ற டைம்ல அவன் அனுபவிக்கக்கூடிய விஷயம். அதுக்காக அவன் வாழ்றதுக்காக வேற எதை தான் அவன் கொடுப்பான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல பெருசா எதுவும் இல்லை. இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. Colonialism refers to a system of political and social relations between two countries of which one is the ruler and the other is its colony. அதாவது கொலோனியலிசம்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ற விஷயம். அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப்னா, ஒரு நாடு ரூலரா இருக்கும், இன்னொரு நாடு அடிமையா இருக்கும், ஸ்லேவா இருக்கும். ஒரு நாடு இன்னொரு நாடை ஆட்சி செய்யறது, அதாவது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதாரத்து ரீதியாகவும் ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆட்சி செய்யறதுதான் கொலோனியலிசம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்தியன் எக்கனாமி during the British period. India's sea route trade to Europe started even during the Sangam age and took a new turn only after the arrival of Vasco da Gama in Calicut, India on May 20, 1498. ஸோ நம்ம இந்தியால இருந்து யூரோப்க்கு சங்கம் ஏஜ்ல இருந்தே கடல் வழியா வணிகம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அது ஒரு வேற ஒரு உச்சத்தை வேற ஒரு வழியை அடைஞ்சது. அதுல ஒரு புதிய திருப்பம் வந்தது யாராலன்னு பாத்தீங்கன்னா, வாஸ்கோட காமான்றவர் கேலிக்கட்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு அந்நியில இருந்து தான் அந்த யூரோப் அந்த வெளிநாட்டு வணிகத்துக்கு ஒரு புதிய திருப்பம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அவர் எப்ப இந்தியாவுக்கு வந்தாருன்னா May 20, 1498 வந்தாரு.
The Portuguese had traded in Goa as early as 1510. ஸோ நம்ம வந்து போர்ச்சுகீஸ் கூட இருந்து ட்ரேட் பண்ணது வந்து கோவால வந்து 1510ல இருந்து நம்ம போர்ச்சுகீஸ்காரங்க கிட்ட வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். In 1601, the English East India Company was chartered and the English began their first inroads into the Indian Ocean. அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்ம நாட்டுக்குள்ள வணிகம் பண்ண இறங்கின வருஷம் எதுன்னு பாத்தீங்கன்னா 1601. நம்ம நாட்டுல வந்து கடல் வழியா வந்து வணிகம் பண்றதுக்கு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா வந்து ஆரம்பிச்சாங்க. In 1614, Sir Thomas Roe was successful in getting permission from King Jahangir for setting up factories and slowly moved into all parts of India. So வந்து நம்ம நாட்டுல வந்து வணிகம் பண்றதுக்கு கிங் ஜஹாங்கீர் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கினாங்க. யார் வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா சர் தாமஸ் ரோன்றவர் வந்து 1614ல வந்து அந்த டைம்ல வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த கிங் ஜஹாங்கீர் கிட்ட இப்ப வந்து நான் இங்க வந்து வணிகம் பண்ணணும், சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நான் இங்க வந்து கட்டிக்கலாமா அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரீஸை வந்து வைக்கிறதுக்கோ இல்ல ஃபேக்டரிஸ் வைக்கிறதுக்கோ வந்து நம்ம இந்தியால வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஃபேக்டரிஸ் கட்டி நம்ம வணிகம் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டு பர்மிஷன் வாங்கினாரு. ஸோ இப்படியே வந்து நம்ம இதை வந்து கதை வழியாவே கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1498ல வாஸ்கோட காமா வந்து May 20 கேலிக்கட்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம கோவால இருந்து போர்ச்சுகீஸ்காரங்க வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு வந்து 1510ல. அதுக்கப்புறம் என்னாச்சு 1601ல வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வணிகம் பண்ண வராங்க கடல் வழியா, அதாவது இந்தியன் ஓஷன் வழியா வராங்க. அப்புறம் 1614ல வந்து சர் தாமஸ் ரோன்றவர் வந்து கிங் ஜஹாங்கீர் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி நம்ம நாட்டுல அங்கங்க சில ஃபேக்டரிஸ் எல்லாம் கட்டி வணிகத்தை வந்து வளர்க்கறதுக்கு வந்து பர்மிஷன் வாங்குறாரு. Next, history of British period. During the British period, before the advent of the British, Indian practically lived in village. Thus, the economy of the village was self-sufficient. But under the British rule only, industries were allowed to develop. அதாவது பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டை ஆள்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நாடு வந்து கிராமங்களை சார்ந்தும் கிராமங்கள்ல வந்து நிறைய வளங்கள் இருந்த நாடாவும் இருந்தது. அதனாலே வந்து நம்ம கிராமத்தோடைய பொருளாதாரம் வந்து ஒரு நிலைநிறுத்தப்பட்ட பொருளாதாரமா இருந்தது, செல்ஃப் சஃபிஷியண்டா இருந்தது. பட் எப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்களோ அவங்களோட அந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. These economic and organizational changes brought down the economic condition of the Indians. All the problems are chiefly related with health, housing, child and women welfare and labor, recreation, crime and social disorganization. Due to these problems, the need for organized social work was realized. அதாவது இந்த மாதிரி அவங்க இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து வில்லேஜஸ் உடைய டெவலப்மெண்ட்டோ இல்லை வில்லேஜஸ்க்கான ஒரு டேர்ம் இருக்கும், இது இருக்கும் இல்லையா, தகுதின்றவங்களா, அதுக்கான இது வந்து தரம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாட்டோடைய பொருளாதாரம் இல்ல ஆர்கனைசேஷன்ல இதுல எல்லாம் வந்து நிறையவே சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்தியர்களுடைய பொருளாதார நிலையும் வந்து எக்கனாமிக் கண்டிஷனும் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வர்றதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம உடல்நிலையில வீடு, குழந்தைங்க, மருத்துவம், அதே மாதிரி சுகாதாரம், வேலையாட்கள், ஒரு கட்டட ரீக்ரியேஷன், அதாவது மறுபரிசீலனை இது பண்றது, அதுக்கப்புறம் குற்றம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றதுனால என்ன ஆச்சுன்னா சில தலைவர்கள் வந்து இல்ல இது வந்து நம்ம நாட்டுக்கு சரியில்லை, இதை வந்து நம்ம வந்து தடுக்கணும், இந்த மாதிரி பிரிட்டிஷ் ரூலை வந்து நம்ம வந்து வேண்டாம், நமக்கு ஒரு சுதந்திரம் வேணும்ட்டு அந்த இடத்துலதான் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. 100 years after the Battle of Plassey, the rule of the English East India Company finally did come to an end. அதாவது பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கான ஒரு அந்த அவங்க நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, எப்பத்துல இருந்து 1601 1601ல இருந்து
நம்மள வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம வணிகம் பண்ண உள்ள வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்மள வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபேக்டரிஸ் வைக்கிறது, அவங்களோட நம்ம நாட்டோடைய தரத்தை குறைச்சி, பொருளாதாரத்தை வளர்ச்சியை குறைச்சி, இந்த மாதிரி நம்மள ஆட்சி பண்ற மாதிரி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரூல் வந்து எப்போ முடிவுக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் பிளாசி அந்த போருக்கு அப்புறம் தான் அவங்களோட ரூல் வந்து முடிவுக்கு வந்துச்சு. பேட்டில் ஆஃப் பிளாசி எப்ப நடந்ததுன்னா, இந்த புக்ல கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து 1757 நடந்தது. ஸோ அப்ப பாத்துக்கோங்க, 1601 இருந்து 1757 வரைக்கும் நம்ம நாட்டை வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ 1858 வந்து என்னாச்சுன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பாஸ்ட் அ லா த்ரூ விச் த பவர் ஆஃப் கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியா வாஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு த பிரிட்டிஷ் குரோன். அப்பயுமே அந்த பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறமா 1757 உடனே அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி ஆரம்பிச்சது. அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து நம்ம இந்தியாவை ஆள்ற இது வந்து உரிமை வந்து யாருக்கு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு போச்சு. பிரிட்டிஷ் குரோனுக்கு நம்மளோட இந்தியா வந்து போச்சு. Even the transfer of power from the English East India Company to the British Crown did not materially alter the situation. அதாவது நமக்கு அப்பயுமே வந்து சுதந்திரம்லாம் ஒன்றும் கிடைச்சல, நம்மளுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைச்சிடல. இவனுங்க கிட்ட இருந்து இவனுங்க கிட்ட மாட்டணும்டா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருந்திருக்கோம். அதாவது இந்த பக்கம் போனாலும் அடிதான், அந்த பக்கம் போனாலும் அடின்றது மாதிரி இவனுங்க வச்சிருந்தாலும் நம்மள அடிமையா தான் வச்சிருக்காங்க, அவனுங்க பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்தாலும் அவனுங்களும் நம்மள வந்து அடிமையா தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான். நமக்கு வந்து நம்ம இந்தியாவை வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து பிரிட்டிஷ்காரங்க எப்ப வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எப்ப கொடுத்தாங்க, பிரிட்டிஷ் கவர்னன்ஸ்க்கு எப்ப கொடுத்தாங்கன்னா 1858 நோட் பண்ணிக்கோங்க. British had exploited India over a period of 2 centuries of its colonial rule. அப்புறம் பிரிட்டிஷ் வந்து நம்மள வந்து கிட்டத்தட்ட 2 centuries of its colonial rule, 2 centuries வந்து நம்மள வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. On the basis of form of colonial exploitation, economic historians have divided the whole period into 3 phases, namely the period of merchant capital, the period of industrial capital, the period of finance capital. So நம்மள வந்து கொத்தடிமையா அடிமையா வச்சிருந்த காலகட்டத்துல நம்மளோட பொருளாதாரத்தை வந்து 3 விதமா பிரிச்சாங்க. ஒன்னு வந்து மர்ச்சன்ட் கேபிட்டல், இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், ஃபினான்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதையும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, டிஎன்பிசி கொஸ்டின். இப்ப நம்ம மர்ச்சன்ட் கேபிட்டல்ல கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம். The period of merchant capital was from 1757 to 1813. So இந்த merchant capitalோட பீரியட் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி ஆரம்பிச்ச டைம்ல இருந்து, அதாவது 1757 இருந்து 1813, அதாவது நம்மள வந்து பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. 1858 தான் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு குரோனுக்கு வந்து நம்மள கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மர்ச்சன்ட் கேபிட்டலோட டியூரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ த டியூரேஷன் பீரியட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1757 இருந்து 1813. The only aim of the English East India Company was to earn profit by establishing monopoly trade in the goods with India and parts of East Indias. அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய இந்த டைம்ல வந்து ஏன் இப்ப இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல நம்ம வந்து பிரிட்டிஷ் நாட்டோட ஆட்சியில அவங்க நம்மள வந்து ரூல் பண்ணல. நம்ம வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. 1813 தானே மர்ச்சன்ட் கேபிட்டல் பீரியட் முடியுது. ஸோ அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரு கீழே இருந்தோம்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவங்களோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை வளர்க்கறதோ இல்ல நம்ம இந்தியாவுடைய வணிகத்தை வளர்க்கறதோ இல்ல, அவங்க நாட்டுல இருந்து எடுத்துட்டு வர பொருட்களை நம்ம நாட்டுல வித்து அவங்க நாட்டோடைய முதலீட்டை வந்து அவங்க நாட்டுக்கு ஒரு ப்ராஃபிட் கொண்டு போறதுதான் வந்து முக்கிய குறிக்கோளா இருந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், during this period, India had been considered as the best hunting ground for capital by the English
ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு டெவலப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம் இன் பிரிட்டன். அதாவது அவங்க நம்ம நாட்டில் நிறைய வளங்கள் இருக்கு, நம்ம நாட்டில் இருந்து சில விஷயம்லாம் எடுத்து வணிகம் பண்ணி எடுத்துட்டு போனால் அவங்க நாட்டுக்கு நல்ல முதலீடு கிடைக்குது, அவங்க நாட்டுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நம்ம நாட்டில் இருந்து சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வணிகம் பண்ண டைமில் வந்து நம்ம நாடு வந்து எப்படி சொல்கிறாங்க, பெஸ்ட் ஹண்டிங் கிரவுண்ட் ஃபார் கேபிட்டல். அதாவது அவங்களுடைய கேபிட்டலுக்கு நம்ம நாட்டை வந்து ஒரு சுரண்டல் நிலமா வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. When Bengal and South India came under political shake of the East India Company in 1750s and 1760s, the objective of monopoly trade was fulfilled. அதுக்கேற்ற மாதிரி இந்த அரசியல் நெருக்கடி வந்து வந்துச்சு பெங்காலுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் 1750ஸ்லையும் 1760ஸ்லையும். அது வந்து இன்னும் அவங்களுடைய வணிகத்துக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து இன்னும் இதுவாக போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக போயிடுச்சு அவங்களோட மோனோபாலி ட்ரேடை வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் சக்சீடட் இன் ஜென்ரேட்டிங் ஹியூஜ் சர்ப்ளஸஸ் விச் வேர் ரெப்ரேட்டட் டு இங்கிலாந்து அண்ட் த இந்தியன் லீடர்ஸ் லிங்க் திஸ் ப்ராப்ளம் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ வித் தட் ஆஃப் த ட்ரெயின். அதாவது அவங்களோட நாட்டுக்கு நம்ம நாட்டில் இருந்து நிறைய வளங்களை சுரண்டி அவங்களோட நாட்டுக்கு வந்து தேவையான ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஹியூஜ் சர்ப்ளஸஸ் வந்து அவங்க நாட்டுக்கு எடுக்க நினைச்சாங்க இல்லையா, அதை வந்து நல்லபடியாக வந்து ப்ரொசீட் பண்ணி சக்ஸஸும் பண்ணிட்டாங்கன்றாங்க. Above all, the officers of the company were unscrupulous and corrupt. எல்லாத்துக்கும் மேலே அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஊழல் உள்ளவங்களா இருந்தாங்க, அதுக்கப்புறம் நேர்மை இல்லாதவங்களா இருந்தாங்க. பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1813 1858. ஸோ இந்த பீரியடுமே வந்து நம்ம இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பீரியட் தான். அதாவது 1858 மேலே தான் நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் கையில் கொடுத்தாங்க. பிரிட்டிஷ்க்கு கீழே நம்ம போனோம். த பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் வந்து 1813 1858. டியூரிங் திஸ் பீரியட் இந்தியா ஹேட் பிகம் அ மார்க்கெட் ஃபார் பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல்ஸ். என்னதான் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருந்தாலும் நம்ம நாட்டில் வந்து பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல்ஸோட மார்க்கெட் வந்து அதிகமாக வளர ஆரம்பித்த டைம் வந்து இதுதான். இந்தியாஸ் ரா மெட்டீரியல்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட் டு இங்கிலாந்து அட் லோ ப்ரைஸ் and were finished textile commodities to India at high price. In this way Indians were exploited. அதாவது நம்ம நாட்டில இருந்து நூல் பஞ்சு எல்லாமே ஒரு ரா மெட்டீரியலாக வந்து கம்மி விலைக்கு எடுத்துட்டு அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு காட்டன் டிஷர்ட்டாவோ இல்லை சில்க் சாரியாவோ நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து விற்பாங்க. நம்ம நாட்டிலேருந்து பட்டு எடுத்துகிட்டு போவாங்க, நூல் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை பஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க கம்மி விலைக்கு. அவங்க நாட்டிலேருந்து அதெல்லாம் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸாக ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போனோமே ரா மெட்டீரியலை கம்மியாக விற்போம்லாம் விற்காம அதிக விலைக்கு விற்க ஆரம்பித்தாங்க நம்ம நாட்டில். ஸோ இது வந்து நம்ம இந்தியன்ஸை வந்து ரொம்பவே வந்து அழிக்கிறதுக்கான ஒரு நோக்கமாக இருந்தது. அவங்களோட பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கும் இது வந்து அந்த பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கான நோக்கம்தான் இந்த ஒரு ஹை ப்ரைஸில் வந்து விற்கிறது. இந்தியாஸ் ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வேர் நெக்லெக்டட். இன்னொரு பாயிண்ட் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து ரொம்ப வந்து நம்ம இந்தியர்கள் வந்து ரொம்ப வளமைப்பற்ற ஒரு கைத்தொழில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், சில கைவினை பொருட்கள் செய்கிறது. அந்த தொழில் வந்து அழிஞ்ச டைம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட் தான். Next, period of finance capital. So the third phase was the period of finance capital starting from the closing years of the 19th century and continuing till independence. During this period, finance imperialism began to entrench itself through the managing agency firms, export and import firms, exchange banks and some export of capital. ஸோ இந்த ஃபினான்ஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கேபிட்டல் 19th century முடிகிற டைம்லேருந்து சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஃபினான்ஸ் கேபிட்டலை வச்சு தான் வந்து இதுவாகச்சு ரன் ஆகுச்சுன்றாங்க. இந்த ஃபினான்ஸில் தான் வந்து நம்மளா அடிமையாக வச்சு அதில் நம்மளை வந்து இன்னும் கீழே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க. எதெல்லாம் வந்து இதை வந்து இந்த ஃபினான்சியல் இம்பீரியலிசம் வந்து ஆரம்பித்தாங்கன்னா
மேன்மைப்படுத்துகிறோம் இந்த மேன்மை துறைன்னு சொல்லிட்டு ஒரு துறையை வச்சு நம்ம நாட்டை வளர்க்குறோன்ற பேரில் நம்மளை இன்னும் வந்து அடிமையாக்குனாங்க. அதுக்கப்புறம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்றுமதி இறக்குமதி இடத்துல, அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்சிங் பேங்க்ஸ், பண்டமாற்று முறை, இதுலலாம் வந்து நம்மளை வந்து இன்னும் வந்து நம்ம பொருளாதாரத்தை வந்து கீழே கொண்டு போனாங்க. Britain decided to make massive investment in various fields: rail, road, postal system, irrigation, European banking system, and a limited field of education, etc. in India by blendering Indian capital. நம்ம பிரிட்டன் வந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் வந்து நம்ம ரெயில், ரோடு, போஸ்டல் சிஸ்டம், இரிகேஷன், அதாவது பாசன முறைகள், அப்புறம் பேங்கிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் படிப்பு, இந்த ஃபீல்டெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து நம்மளை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இந்தியாவோட கேபிட்டலை வந்து நம்ம வந்து குறைச்சி அவங்க நாட்டுக்கான முதலீட்டை வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பாலிசி ஆஃப் த பிரிட்டிஷ் வாஸ் கம்பல்டு டு புவர் இந்தியன்ஸ் டாக்ஸ் பேயர்ஸ் டு ஃபினான்ஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ். நம்ம நாட்டில் வந்து ரயில்வேஸ் வந்து போடுறோம், ரயில் திட்டத்தை வந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பிரிட்டன் வந்து நம்ம இந்தியங்கக்கிட்ட வந்து டாக்ஸ் பே பண்ண சொன்னாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப எப்படின்னா புவர் சிஸ்டம் சொல்கிறாங்க. அதாவது அந்த டைமில் நமக்கு வந்து ரயில் வசதி தேவையே இல்லை, இருந்தாலும் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நல்லதுக்கு தான் நம்மளை டாக்ஸ் பே பண்ண சொல்லி நம்ம நாட்டுக்கு வந்து ரயில்ஸ் போட்டாங்க. ஏன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அவங்க நாட்டுக்கு வந்து இங்கேருந்து பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அவங்க நாட்டில் இருந்து சில பொருட்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறதுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரயில் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஆரம்பித்தாங்க. The political power was handed over to the British government by the English East India Company in 1858. நோட் பண்ணிக்கோங்க, கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட நம்மளோட பொலிட்டிக்கல் பவர் வந்து எப்போ ஹேண்ட் ஓவர் ஆச்சு, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ கொடுத்தாங்கன்னா 1858. டெக்லைன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இந்தியர்களுடைய கைவினை பொருள், கையில் செய்யப்படுற பொருட்கள் வந்து எப்போ வந்து அழிய ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். த இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஹேட் அ வேர்ல்ட் வைட் மார்க்கெட். இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் consisted chiefly of hand-woven cotton and silk fabrics, calicos, artistic wares, wood carving, etc. அதாவது நம்ம இந்தியர்கள் வந்து அந்த ஒரு கையில் செய்கிற கைவினை பொருட்களை வந்து பெரும் அளவில் வந்து வணிகம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேர்ல்டு வைட் மார்க்கெட் இருந்தது. அவங்க எதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னா பருத்தி, அதுக்கப்புறம் வந்து சில்க் ஃபேப்ரிக்ஸ், அதாவது பட்டு நூல், அதுக்கப்புறம் வந்து மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள், கேலிகோஸ்ன்ற ஒரு துணி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவங்க வந்து மார்க்கெட் பண்ணாங்க. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரங்க வந்து பர்பஸாக சில விஷயத்த பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, த்ரூ டிஸ்கிரிமினேட்டரி டிராஃபிக் பாலிசி த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்பஸ்லி டெஸ்ட்ராய்ட் த ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இவங்களை இதில் வந்து மார்க்கெட் பண்ண விட்டோம்னா இவங்களோட பொருளாதாரம் வளர்ந்துரும், இவங்க வந்து நமக்கு கீழே வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானுங்கன்னா, அதில் வந்து ஒரு நியாயமான ஒரு வரி வந்து வைக்கவே இல்லை. அவங்க வந்து டிஸ்கிரிமினேட்டரி டிராஃபிக் பாலிசின்னா பாரபட்சமான வரியை போட்டு அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வேணும்னே அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஒரு தொழிலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. With the disappearance of Nawabs and kings, there was no one to protect Indian handicrafts. Indian handicrafts could not compete with machine-made products. அந்த டைமில் வேற வந்து நவாப்ஸ், மன்னர் ஆட்சி, இவங்களோட இதெல்லாம் வந்து இல்லை, அவங்களும் இல்லைன்னு ஆகிட்டதுக்கப்புறம் அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தொழிலை வந்து யாரும் காப்பாற்றுறதுக்கு இல்லை, இந்தியர்களோட ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தொழிலை. அதே மாதிரி அந்த இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அந்த கைவினை தொழில் வந்து மிஷினால் செய்யப்படுற, இது வந்து கையிலே ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலே செய்கிறது இல்லையா, இந்த ஒரு தொழில் வந்து மிஷினால் செய்யப்படுற ஒரு பொம்மைகளோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தோட போட்டி போட முடியல. அதனால் ஈஸியாக இன்னொன்று என்னாச்சுன்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு அந்த தொழில் வந்து அழியறதுக்கு. த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் இன் இந்தியா இன்க்ரீஸ் த டொமஸ்டிக் மார்க்கெட் ஃபார் பிரிட்டிஷ் குட்ஸ். பார்த்தீங்களா, இந்த நம்ம இந்தியாவில் வந்து ரயில்வேஸ் போடுறது வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான். அவங்க நாட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து நம்ம நாட்டுக்கு விற்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் இருந்து ரிசோர்ஸஸாக திருட ஆரம்பித்தானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, நம்மளோட தொழில் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தொழிலை வந்து அழிச்சானுங்க. அதுக்கு அந்த டைம்லேயே வந்து
பேரலாக ரெயில் ரோட்ஸ் வந்து போட்டானுங்க. அதுக்கு இது முடிச்சதுக்கப்புறம் கைவினை தொழில் அழிச்சதுக்கு அப்புறமா அவங்க நாட்டில் இருந்து சில பொருட்களை குட்ஸ்லாம் வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாம் நம்ம நாட்டு சந்தையில் வந்து எடுத்துகிட்டு வந்து விற்று அவங்க நாட்டு பொருளாதாரத்தை வளர்க்க பார்த்தாங்க. Next, the land tenure system in India. The land tenure refers to the system of land ownership and management. The features that distinguish a land tenure system from the other related to the following. அதாவது land tenure systemனா நம்ம நிலத்தோடைய ஓனர்ஷிப் யாருது, அதை வந்து யார் மேனேஜ் பண்ணுறாங்க, அந்த நிலத்துக்கு யார் வரி கட்டணும், இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறது தான் இந்த land tenure. இங்கே பாருங்கள், இந்த கேள்விக்கான பதில் தான் வந்து லேண்ட் டென்யூரை வந்து இது பண்ணுறது. ஹூ ஓன்ஸ் த லேண்ட், who cultivates the land, who is responsible for paying the land revenue to the government. நிலம் யாருடையது, நிலத்தில் வந்து யார் அறுவடை பண்ணுறாங்க, அந்த நில வரியை வந்து கட்டுறது கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதுக்கு யார் வந்து ரெஸ்பான்சிபிள். இந்த 3 கேள்விக்கான பதில் தான் வந்து based on these questions 3 different type of land tenure existed in India before independence. ஸோ இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த கேள்விக்கான பதிலாக தான் வந்து இந்த கேள்விக்கான பதிலை வச்சு தான் அந்த நிலவரியை யார் கட்டுறதுன்ட்டு முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த அடிப்படையில் வந்து 3 விதமாக பிரித்தாங்க. தேவர் ஜமீன்தாரி சிஸ்டம், மஹல்வாரி சிஸ்டம் அண்ட் ராய்த்வாரி சிஸ்டம். நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்தெந்த சிஸ்டம் எப்படின்னு கேட்பாங்க, மொத்தம் எத்தனை சிஸ்டம்னு கேட்பாங்க. ஜமீன்தாரி சிஸ்டம் ஆர் த லேண்ட் லார்ட் டெனன்ட் சிஸ்டம். This system was created by the British East India Company when in 1793. Lord Cornwallis introduced Permanent Settlement Act. அதாவது Permanent Settlement Act, அதாவது லார்ட் கார்ன்வாலிஸ் தான் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். எப்போன்னா 1793. இந்த சிஸ்டம்க்கு அப்புறம் தான் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்த ஜமீன்தாரி சிஸ்டமை வந்து நம்ம நாட்டில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Under this system, the landlords or the zamindars were declared as the owners of the land and they were responsible to pay the land revenue to the government. So இந்த சிஸ்டம் கடியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜமீன்தார்ஸ் தான் வந்து நம்ம அந்த நிலத்தோட உரிமையாளர்களாக வந்து முடிவு செய்து அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நிலத்தோட வரியை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலவரி கூட எப்படி கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 11 பங்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நிலத்துலேருந்து 11 மூட்டை நெல் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 11 மூட்டை நெல்லில் 10 மூட்டை நெல் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வரியாக கட்டிட்டு 1 மூட்டை நெல்லை வந்து நம்ம ஜமீன்தார் வந்து அவங்களுக்கான ஊதியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், the share of the government in total rent collected was fixed at 10/11 of the balance going to the zamindars as remuneration. 11ல் 10 பங்கு கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாக போயிட்டு மீதி 1 பங்கு வந்து ஜமீன்தாருக்கு ஊதியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மஹல்வாரி சிஸ்டம் ஆர் கம்யூனல் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங். After introduction of this system, it was later extended to Madhya Pradesh and Punjab. இந்த சிஸ்டம் கொண்டு வந்தது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் வந்து மத்திய பிரதேசத்துக்கும் பஞ்சாப்க்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. The ownership of the land was maintained by the collective body, usually the villages, which is served as a unit of management. They distributed land among the peasants and collected revenue from them and paid it to the state. இந்த சிஸ்டமில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நில உரிமையாளர்களாக இருப்பாங்க இல்லையா கிராமத்தில், அவங்களாம் வந்து ஒரு குழுவாக அமைஞ்சு அந்த நிலத்தோட உரிமையை வந்து கொண்டு அதை வந்து யாருக்கு பிரித்து கொடுப்பாங்க. அவங்க வந்து கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து இந்த விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, நிலம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க, ஆனால் விவசாயியாகவும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நில உரிமையாளர்கள் வந்து ஒரு குழுவாக வச்சுருப்பாங்க இல்லையா, வில்லேஜஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு 10 பேர் கிட்ட ஒரு ஏக்கரா இருக்குது. அந்த 10 ஏக்கர் என்ன பண்ணுவாங்க, நிலம் இல்லாத விவசாயிக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. தே டிஸ்ட்ரிபியூட்டட் லேண்ட் அமாங் த பீசன்ஸ். இந்த லைன் தான் அது. நிலம் இல்லாத விவசாயிக்கிட்ட பிரித்து கொடுத்து அவங்கள விவசாயம் பண்ண வச்சு அவங்க கிட்ட இருந்து வரி வாங்கி, அவங்க கிட்ட இருந்து அந்த நிலத்தில் அறுவடை பண்ணதையோ இல்லை அதுக்கான வரியை வாங்கி அவங்க இந்த வில்லேஜ் குரூப்ஸ் ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட், அந்த நிலத்துக்கு உரிமையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, அவங்க வந்து விவசாயம் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்க நிலத்தை வந்து விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்து அவங்க விவசாயம் பண்ணதுலேருந்து வர லாபத்துலேயோ இல்லை
வரியிலையோ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் பே பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. Rayatwari system or the owner cultivator system. The system was initially introduced in Tamil Nadu and later extended to Maharashtra, Gujarat, Assam, Coorg, East Punjab and Madhya Pradesh. First இந்த சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் தான் இனிஷியேட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து மகாராஷ்டிரா, குஜராத், ஆசாம், கூர்க், ஈஸ்ட் பஞ்சாப் அண்ட் மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வந்து போக ஆரம்பிச்சது. அண்டர் திஸ் சிஸ்டம் த ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆஃப் யூஸ் அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் லேண்ட் வேர் ஹெல்ட் பை த டில்லர் ஹிம்செல்ஃப். இந்த சிஸ்டத்துக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தோட உரிமையும் அந்த நிலத்தோட கண்ட்ரோலும் யாருக்கிட்ட இருந்ததுன்னா அந்த நிலத்தில் உழவு செய்கிற விவசாயிக்கிட்ட தான் இருந்தது. தேர் வாஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஓனர்ஸ் அண்ட் த டில்லர்ஸ். அந்த நிலத்தோட உரிமையாளருக்கும் உழவு செய்கிறவங்களுக்கும் வந்து டைரக்டாக வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தது. திஸ் சிஸ்டம் வாஸ் the least oppressive system before independence. ஸோ நில உரிமையாளர்களுக்கும் வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தது. இந்த வரியை வாங்குறது கொடுக்கறது இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இந்த சிஸ்டம் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் வந்து பெருசாக வந்து யாரும் வந்து வளர்ச்சி செய்ய விடலை. ஸோ இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கலாம். ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் அண்ட் கொலோனியல் கேபிட்டலிசம். அதாவது நம்ம நாட்டில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து எப்படி மாற்றினாங்க, அந்த இண்டஸ்ட்ரியை எப்படி வளர்ச்சி அடைய வச்சாங்க, அப்படி இருந்தும் வளர்ச்சி செய்ய வச்சும் நம்மளோட நாட்டை வந்து எப்படி வந்து இன்னும் அடிமையாகவே வச்சிருக்கணுன்ற தாட்ஸில் வந்து எந்தெந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்றதையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து அப்படியே ஒரு கதை மாதிரியே தான் போகும். இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு எந்தெந்த வருஷத்தில் வந்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு கீழே அடிமையாக இருந்தோம், அதுக்கப்புறம் யார் வந்து நம்மளை இன்னொருத்தவங்க கிட்ட நீங்கள் இனிமேல் நீங்கள் வந்து இவங்களை ஆட்சி செஞ்சுக்கோங்கன்னு யாருக்கு கொடுத்தாங்க, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து நம்ம பிரிட்டிஷ் குரோனுக்கு போனோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1858 1601 இருந்து 1858 வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே இருந்தோம். 1858 இருந்து 1947 வரைக்கும் நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அடியில் இருந்தோம். இவங்க எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனில் கொடுத்தாங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாஸின்ற ஒரு போருக்கு அப்புறம் கொடுத்தாங்க. 1757 நடந்த போருக்கு அப்புறம். அப்படி நம்ம அவங்க கீழே போயும் பெருசாக வந்து ரொம்ப மாற்றம்லாம் இல்லை, நம்ம அப்பயும் அடிமையாக தான் இருந்தோம். ஸோ அவங்க வந்து நம்மளை அடிமையாகவே வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு மர்ச்சன்ட் கேபிட்டல் வணிகம் செய்கிற முறையில், அதுக்கப்புறம் நிதி முறையில், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் முறையில், இதிலெல்லாம் வந்து என்னென்ன எதெல்லாம் பண்ணி நம்ம நாட்டு வளங்களை வந்து எடுத்து நம்மளை அடிமையாக வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம நாட்டில் நிலத்தில் வந்து நிலவரியை வந்து எப்படி வாங்கினாங்க, நம்ம நாட்டு கைவினை பொருட்களை எப்படி வேணும்னே அழிச்சாங்க, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல இருந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷனை வந்து பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.